அன்பு நண்பர்களே, இன்று நாம் ஒன்று கூடும்போது எரேமியா 29:11 காணப்படும் சக்தி வாய்ந்த வாக்குறுதியை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். உனக்காக நான் வைத்திருக்கும் திட்டங்களை நான் அறிவேன் என்று கர்த்தர் அறிவிக்கிறார். உங்களைச் செழிக்கத் திட்டமிடுகிறேன், உங்களுக்கு தீங்கு செய்யாமல் திட்டமிடுகிறேன். உங்களுக்கு நம்பிக்கையையும் எதிர்காலத்தையும் கொடுங்கள். நம் வாழ்வில் நாம் நிச்சயமற்ற அல்லது தொலைந்து போனதாக உணரும் நேரங்கள் உள்ளன. ஆனால் இந்த வசனம் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருக்கட்டும். கடவுள் நமக்காக ஒரு தெய்வீக திட்டத்தை வைத்திருக்கிறார், நோக்கம் மற்றும் வாக்குறுதியால் நிரப்பப்பட்ட திட்டம். இன்று நீங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தனியாக இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கடவுளின் அன்பும் வழிகாட்டுதலும் எப்போதும் உங்களுடன் இருக்கும். உங்கள் நன்மைக்காக அவர் காரியங்களைச் செய்கிறார் என்பதை அறிந்து ஒவ்வொரு தருணத்தையும் நம்பிக்கையுடன் தழுவுங்கள். அவருடைய நேரத்தை நம்புங்கள், உங்கள் நம்பிக்கையில் உறுதியுடன் இருங்கள், மேலும் தொடர்ந்து முன்னேறுங்கள். பெரிய விஷயங்கள் முன்னால் உள்ளன. நம்பிக்கையோடும் எதிர்பார்ப்போடும் இணைந்து நடப்போம். ஆமென்.